கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, செலவுகள் அதிகரிக்கும். ஆல்ரெடி ஏகப்பட்ட செலவு போயிட்டு தான் இருக்குது, இன்னும் செலவு வேற அதிகரிக்குமா அப்படின்னா இல்லைங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் அசுப செலவுகள் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அப்போ சுப விரயங்களாக இருக்கலாம். சுப விரயங்கள் மாதிரி பாருங்க, தூக்கம் பிரச்சனைகள் அப்படின்றது வருமா? என்ன அதை பற்றி கவலைப்படுறது, இதை பற்றி கவலைப்படுறது, குழந்தைங்களை பற்றி கவலைப்படுறது, வேலையை பற்றி கவலைப்படுறது, புருஷன் பொண்டாட்டியை பற்றி, பொண்டாட்டி புருஷனை பற்றி, இந்த மாதிரி எல்லாம் கவலைப்படும் போது தூக்கம் அப்படின்றது கெடதானே செய்யும். எது கவலைப்பட்டோ எதுவும் மாற போகிறதில்ல. ஆக எது நடக்குதோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி நம்ம அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம வேலையை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா தூக்கம். கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் யார்கிட்டேயும் ஒட்டி உறவாடுறதும் வேண்டாம், யார்கிட்டேயும் பகச்சிக்கிறதும் வேண்டாம், யாருக்கும் கடன் கொடுக்கறதும் வேண்டாம், யார்கிட்டேயும் கடன் கொடுக்குறாங்களே அப்படின்னு வாங்கிட்டு வாய்தா சொல்கிறதும் வேண்டாம். வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் வருது அப்படின்னாலும் அதுவே போகும் அப்படின்னு அமைதியாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன அவசொல்லுக்கு ஆளானாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த அவசொல் தானாக மறைஞ்சு போயிடும். ஆக இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தூக்கமின்மை பிரச்சனை வருது அப்படின்னா உடனே ப்ராப்பராக வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடமாக. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் வந்து பாருங்கள் இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2026 2025 இப்படி தான் பேஸ் பண்ணி நம்ம வந்து பலன்களை பார்க்குறோம் இல்லைங்களா. நாங்களே அது சார்ந்து நிறைய பதிவுகள் அப்படின்றது கொடுத்து தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய மரபு வழி ராசியை பார்க்கறது அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்மளோட மரபு வழி ராசி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் இருக்க தான் செய்யுது. இது இன்று நேற்று வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய 20,000 30,000 வருஷமாக இந்த மரபு வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்நாள் அப்படின்றது பார்த்து இருக்காங்க அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாக்டான ப்ரூஃப் கிடையாது, இருந்தாலும் தொன்று தொட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கும் மேலே இப்போ கொஞ்சம் வந்து பாருங்கள், ஒரு 50+ 60+ கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா இந்த நாள் தான் வந்து பாருங்கள். அது எந்த நாள் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் நாள். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி இந்த ஒரு பண்டிகை இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பொங்கல் பண்டிகை, இந்த மகர சங்கராந்திக்கு அப்படின்னு ஒரு புருஷன் இருக்காங்க. அவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி அன்றைய தினம் மகர சங்கராந்தி புருஷனுடைய அவனுடைய தோற்றம், அவன் என்ன ஆயுதத்தை ஏந்தி வந்திருக்கான், என்ன வாகனத்தில் வந்திருக்கான், என்ன ஆபரணங்களை போட்டிருக்கான், இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பலன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 60+ இருக்கவங்களாம் சொல்கிறது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா மகர சங்கராந்தி தினத்தன்று என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மாலாம் வந்து கோயில் பக்கத்தில் இருக்க ஹனுமன் கோயில் இல்லை பிள்ளையார் கோயில் போவாங்க. போயிட்டு அங்கே இருக்க ஐயர்கிட்ட கேட்பாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குது, நாட்டில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என் குழந்தை துலா ராசி, என் குழந்தை ரிஷப ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்களாம். இன்றளவும் கொங்கு பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து முக்கியமான பலனாக வந்து கருதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மகர சங்கராந்தி புருஷன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மந்தன் அப்படின்ற பெயர் வச்சுட்டு வரான். அதே மாதிரி சாமரம் வந்து பார்த்திங்கன்னா ஷாமலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கலகம், நாட்டில் வந்து கலகம் ஜாஸ்தி வருமா. அதே மாதிரி கொடை வந்து பார்த்தீங்கன்னா முக்தம் ஏந்தி வரான். அப்படின்னா என்னென்னா தபசிகளுக்கு பீடை அப்படிம்பாங்க. ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க, நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. புலி வாகனத்தில் எழுந்தொருளி வராரு. அப்போ புலி வாகனம் அப்படின் போது மிருக பயம் அப்படின்றது இருக்குது, மிருகங்களால் பயம் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஆயுதம் கட்கம் ஏந்தி வர்றதுனால உலகத்தில் யுத்தம் நடக்கும் அப்படின்றது வருது. நட்சத்திரம் அனுஷம், வியாதி. அனுஷம் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட நட்சத்திரம். அப்போ உலகத்தில் வியாதி நிறைய வரும், ஜுரம் நிறைய வரும், ஜுரபீடை வரும் அப்படிங்கிறாங்க. திக்கு எந்த திக்கு நோக்கி வராருன்னா வடக்கு அப்படின்னா சர்வநாசம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த கிழமை வந்து அவர் வந்து உதிக்கிறாரு அப்படின்னா புதன்கிழமை அதிக மழை, போன வருஷம் இருந்த மாதிரி அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ராசி விருச்சிகத்தில் வராரு, அதனால உலகளாவிய யுத்தம் இருக்கும் அப்படிங்கிறாங்க.
ஆபரணம் வைடூரியம் பூண்டு வராராம். அதனால் நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களாம்மா அப்படின்னா, உலக நடப்புக்காக இது என்னென்ன மாதிரி உலகத்தில் நடப்பு இந்த அழிவினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சிவ வழிபாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால பைரவ வழிபாடு, அம்பிகையில் தசமகா வித்யாவில் ஒரு மகாவித்யானோட வழிபாடு பிரசித்தி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேலே நம்ம காஞ்சி மகா பெரியவா எப்பயுமே சொல்லுவார், உலகம் எப்பெல்லாம் அழிவை நோக்கி போகும் அப்படின்ற பயம் இருக்கோ அப்போ நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். இல்லை வீடுகளில் ஒரு முறையாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம டேப்பில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உலகம் காப்பாற்றப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பலன்களை நேரம் வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, செலவுகள் அதிகரிக்கும். ஆல்ரெடி ஏகப்பட்ட செலவு போயிட்டு தான் இருக்குது, இன்னும் செலவு வேறு அதிகரிக்குமா அப்படின்னா இல்லைங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் அசுப செலவுகள் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அப்போ சுப விரயங்களாக இருக்கலாம். சுப விரயங்கள் அப்படின் போது நிறைய கும்பம் பாருங்கள், வீடு வாங்கலாம், ஏதோ ஒரு நிலப்புலம் வாங்கலாம், ஏதோ பார்த்திங்கன்னா நம்மளோட சந்தோஷத்துக்காக வீட்டுக்கு ஒரு சோஃபா வாங்கி போடலாம், ஒரு டிவி வாங்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம். இதெல்லாம் கூட இல்லாதவங்க கூட இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அவங்கள அடித்தட்டு மக்கள் வாழ்க்கை வாழற மக்களும் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. உலகத்தில் இருக்க பணக்காரங்க மட்டும் கும்பமா இல்லையே, எத்தனையோ வகுப்பினர் கும்பத்தில் இருக்காங்க. ஆக இந்த மாதிரி சுப செலவு அப்படின்றது அதிகரிக்கும். அந்த மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வருடம் இது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதை பற்றி பெருசாக வருத்தப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வெளிநாடு யோஜனை அப்படின்றது நிறைய பேருக்கு வருமா, வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குப்பா. இந்தியாவில் சம்பாரித்து நிறைய ரொம்ப நாளாக உழைச்சிட்டோம், வெளிநாடு போகலாம், ஒரு 4 வருஷம் போனால், ஒரு 2 வருஷம் போனால் நல்லா சம்பாரிச்சிட்டு இங்கே பேக்கப் பண்ணிக்கலாம், இங்கே கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் அப்படின்ற யோசனை நிறைய மக்களுக்கு வர்றது உண்டு தான். முக்கியமாக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வரும் அப்படின்றது மந்தன் சொல்லக்கூடிய கருத்து. அதே மாதிரி பாருங்கள், தூக்கம் பிரச்சனைகள் அப்படின்றது வருமா. என்ன அதை பற்றி கவலைப்படுறது, இதை பற்றி கவலைப்படுறது, குழந்தைங்களை பற்றி கவலைப்படுறது, வேலையை பற்றி கவலைப்படுறது, புருஷன் பொண்டாட்டியை பற்றி, பொண்டாட்டி புருஷனை பற்றி, இந்த மாதிரி எல்லாம் கவலைப்படும் போது தூக்கம் அப்படின்றது கெடதானே செய்யும். எது கவலைப்பட்டோ எதுவும் மாற போகிறதில்ல. ஆக எது நடக்குதோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி நம்ம அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம வேலையை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா தூக்கம் கெட போகிறதில்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள்னால தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா மருத்துவரை பாருங்கள். ஏன்னா நல்லா தூங்கலை அப்படின்னா நமக்கு உடலில் பலவிதமான உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான், தூக்கம் கெட்டு போச்சு, பெருசாக தூங்க மாட்டேங்கிறேன், ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை மண்டையில் போட்டு குழப்பிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு டிப்ரெஷன் நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆக அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மன ரீதியான அழுத்தங்கள் வருது அப்படின்னாலே உடனே உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த பயிற்சிகள் நல்லது அப்படிங்கிறாங்க. ஆன்மீகம் சார்ந்த பயிற்சிகள் அப்படின்போது ஞான மார்க்கத்தில் தியானம் பழகிறது, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது, மந்திரங்களை படிக்கிறது, இதெல்லாம் நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கும் மேலே கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் யார்கிட்டேயும் ஒட்டி உறவாடுறதும் வேண்டாம், யார்கிட்டேயும் பகச்சிக்கிறதோ வேண்டாம், யாருக்கும் கடன் கொடுக்கறதும் வேண்டாம், யார்கிட்டேயும் கடன் கொடுக்குறாங்களே அப்படின்னு வாங்கிட்டு வாய்தா சொல்கிறதும் வேண்டாம். வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் வருது அப்படின்னாலும் அதுவே போகும் அப்படின்னு அமைதியாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன அவசொல்லுக்கு ஆளானாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த அவசொல் தானாக மறைஞ்சு போயிடும். ஆக இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய கும்பராசி என்பர்களுக்கு ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் அந்த தொழிலை நல்ல செவ்வனே செய்யணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சாதிக்கணும், பெரிய லெவலில் நம்ம ஆளாகணும் அப்படின்ற எண்ணம் வரும். அதே மாதிரி அதனால் சில பல குறுக்கு வழியில் போய் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக எப்பயுமே குறுக்கு வழி அப்படின்றது வேண்டாம். பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், சாதிக்கணும், குடும்பத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எல்லாமே ரைட். ஆனால் அதுக்கு குறுக்கு வழி எப்பயுமே கையாளாதீங்க. நேர்வழியில் போய் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நேர் வழியில் போங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடத்தும் மனைவி கணவன் இடத்தும் எதையுமே மறைக்காதீங்க. மறைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக ஒரு விரிசல் வரும், அதுக்கப்புறம் அந்த விரிசல் பெருசாகி சுக்குநூறாக வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க. நான் இங்கே நிற்கிறேன், இங்கே நடக்கிறேன், இங்கே போகிறேன், எதிர் வீட்டுக்காரமாக கூட
கோயிலுக்கு போனேன். அங்கே போனால் அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டு எதிர் வீட்டுக்காரம்மாவோட ஃப்ரெண்டு வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர். அவரும் அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க கூட படித்தவரா. அவர் வந்தார். நாங்கள் எல்லாம் ஒன்றா போனோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். ஒரு கேக் சாப்பிட்டோம். ஒரு காஃபி குடித்தோம். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து உங்கள் கணவர்கிட்ட சொல்லிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்தார் அப்படின்னாலும் அவர் வந்தார். அவர் சின்ன வயசுலேருந்து அவன் என் ஃப்ரெண்டு, நல்ல நட்பு, நாங்கள் இப்போ ஒன்றா பேசணும், பழகணும், வந்தோம், ஃபோனில் பேசுகிறோம், சேட் பண்ணுறோம், எல்லாத்தையும் உண்மையை சொல்லிவிடுங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு அப்படின்ற மரியாதை இருக்க தான் செய்யுது. ஆக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கும் மன ரீதியான குழப்பம், மன ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. அப்பா அம்மாக்குள்ளே அடிச்சிக்கினாங்க அப்படின்னா பிள்ளைங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக இதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த கவனம் அப்படின்றது லைஃப் பார்ட்னர்கிட்ட மட்டும் இல்லைங்க, உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் கூட இதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வர்றதுக்கான அத்துணை பிராப்தங்களும் இருக்குது. பூர்வீகத்தில் சொத்து பத்து இருக்குமா, எங்கள் வீட்டில் கொடுத்துட்டாங்க, அதை பெருசாக நாங்கள் பூர்வீகத்துக்கு போகிற ஐடியா இல்லை, வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறோம், வியாபாரம் பண்ணலாமா, இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பண்ணிடலாம். பூர்வீகத்தில் சொத்து பத்தெல்லாம் இருக்குமா, அது வந்து பங்காளி பிரச்சனையில் இருக்குது, கோர்ட்டில் இருக்குது, அந்த கோர்ட்டு பிரச்சனை வாய்தான்னு போயிட்டே இருக்குது, பெருசாக எனக்கு சாதகமாக வர மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கும்பமா, நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இது சாதகமாக வரும். இல்லைம்மா நாங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறோம், எங்கள் ஃப்ரெண்டு சொன்னார் அவுட் சைட் த கோர்ட், அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் த கோர்ட்டை விட அவுட் சைட் த கோர்ட் மத்தியஸ்தர்கள் வச்சு தான் அது வந்து சால்வே ஆகுது. அந்த மாதிரி பண்ணிக்கலாமா, பண்ணுறதுக்கு ஏற்ற காலகட்டமா அப்படின்னா நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி அவுட் சைட் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு காலகட்டம் இருக்குது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், அதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தூக்கமின்மை பிரச்சனை வருது அப்படின்னா உடனே ப்ராப்பராக வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடமாக உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லைம்மா எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கே 2வது திருமணம் நடக்கணும், இல்லை டிவோர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு, இந்த டிவோர்ஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வருமா அப்படின்றது, வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், பிள்ளை MBBS சீட் வாங்கணும்னு நினைக்கிறோம், இப்படி பல பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தாங்க அதுக்கு இண்டெக்ஸ். 100க்கு 100% கரெக்டாக இது ஆகும், ஆவாது, ஆவறதுக்கு 40% வாய்ப்பு, 90% வாய்ப்பு, இப்படி பர்சன்டேஜோடு சொல்லிட முடியும். ஆக அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.